ஹலோ வெல்கம் டு தேடிச்செடி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ வந்து எனக்கு மேக் பண்ணவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதனால தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோட சந்தோஷத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னால் ஒரு சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்க அப்படின்னா 5100 லாபம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணாங்க. அவங்களோட சந்தோஷத்தை என்கிட்ட பகிர்ந்தாங்க. ஸோ அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இதனால தான் எனக்கு இவ்வளோ பெரிய சந்தோஷம். இதில் காசு வருது, அது இது எதுனாலுமே ஓகே. பட் இந்த ஒரு இப்படி என்னால் ஒருத்தவங்க சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்ற போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா சந்தியா அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க தான் எனக்கு கமெண்ட் பண்ணாங்க. அவங்க இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் யாருக்குமே கமெண்ட் பண்ணதே கிடையாதான். ஃபஸ்ட் டைம் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் அப்படின்றத சொல்கிறேன். இவங்க இவங்க வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா யாருமே இந்த சோசியல் மீடியாவில் கமெண்ட் பண்ணுறதுக்கு இவங்க கொஞ்சம் பயப்படுவாங்க. எதுக்கு நம்ம கமெண்ட் பண்ணிவிட்டு நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்ற மாதிரி. ஸோ ஆனால் வீடியோலாம் பார்ப்பாங்க. பட் அதை கமெண்ட் பண்ணாமல் அப்படியே விட்டுருவாங்க. ஆனால் இவங்க கமெண்ட் பண்ணிகிட்டே இந்த வாட்டி தான் உங்களுக்கு தான் மேம் ஃபஸ்ட் டைம் நான் கமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னாங்க. என்னோடய மெயில் ஜிமெயில் ஐடி இருக்கிற அதுக்கு எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னு அந்த பில் டீட்டெயில் எல்லாமே எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. நான் இது யூடியூப்பில் நான் சொல்கிறேன், அந்த பில்லை நான் காமிச்சு நான் போடுறேன் அப்படின்னு நான் சொன்னேன். பட் அவங்க இது வேண்டாம் மேம், நீங்கள் அது மாதிரி எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, என் நேம் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க, அந்த பில்லு அந்த மாதிரி இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் அந்த பில்லு என்கிட்ட இருக்குது. அவங்க அமௌண்ட்டு எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க, என்ன பர்ச்சேஸ் பண்ணாங்க, அந்த என்ன பொருள் வாங்கினாங்க, ஸோ எல்லாமே என்கிட்ட இருக்குது. அதுவுமே நான் காமிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க இவ்வளோ ரெக்யூஸ்ட் பண்ணி சொல்லும் போது நம்ம ஏன் காமிச்சிட்டு அப்படின்னு நான் விட்டுட்டேன். என்னது நான் சொல்லிடுறேன். நான் பீமா ஜுவல்லரியில் ஆஃபர் போட்டிருந்தோம்ல, அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராமுக்கு 300 குறைவு. இதை நீங்கள் பழசை கொடுக்குறீங்க அப்படின்னா 150 எக்ஸ்ட்ரா தருவாங்க ஒரு கிராமுக்கு. அதுக்கப்புறமேட்டு 2% பார்த்திங்க அப்படின்னா செயின் ஸ்டார்ட் ஆகுது. 5% பார்த்திங்க அப்படின்னா இது பேங்கிள் ஸ்டார்ட் ஆகுது. 5% 3% பேங்கிள் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சேவிங்ஸ் ஸ்கீம்லாம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு கிஃப்ட்டுமே கொடுக்குறாங்க. இந்த திருமண நகைச்செட்டு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு 5% உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஒர்க் போய்கிட்டு இருக்காங்க. இந்த சந்தியா இருக்காங்களா, அவங்க ஒர்க் போய்கிட்டு இருக்காங்க. அதனால் இவங்க அவ்வளோக்கா இது பண்ண மாட்டாங்க. பட் அவங்க இயர்ன் பண்ணுறது ஒரு சேமிப்பு நம்மளாம் நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து வச்சிட்ருக்காங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஆவணியில் கல்யாணம். ஸோ அதனால் இவங்க ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு இருந்தாங்க. ஸோ ஆடியில் ஆஃபர் போடுவாங்கள்ல, ஸோ அந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் இந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கலாம். பட் பார்த்திங்க அப்படின்னா அன்றைக்கி கோல்டு ரேட் கூட இருக்கும். ஸோ அந்த கோல்டு ரேட் கூட இருக்கனால நம்ம ஆஃபர் என்ன தான் யூஸ் பண்ணாலுமே அந்த கோல்டு ரேட்டு தான் வாங்கணும். இவங்க என்ன நினச்சாங்க, ஸோ அந்த ஆஃபருமே யூஸ் பண்ணணும், பட் கோல்டு ரேட்டுமே கம்மியாக இருக்குது. இவங்க ஒரு இடம் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, விற்றுருக்காங்க. அதில் கொஞ்சம் அமௌண்ட் இவங்க பணம் வச்சுருக்காங்க. அந்த பணத்துக்கு நம்ம இப்போயே ஜுவல்ஸ் வாங்கி வச்சிடணும், ஆனால் எந்த ஆஃபருமே இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஆனால் இவங்க என்னோடய சேனல் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. பட் இவங்களுமே திருநெல்வேலி தான். ஸோ இவங்க திருநெல்வேலினால் அவங்களுக்கு நான் போடுற வீடியோ ஃபாலோ பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா சீட்டுமே போடுறாங்க. சீட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜிஆர்டியில் போடுறாங்க. அது ஒரு கம்மியான அமௌண்ட் தான் மேம் போடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 5000 அந்த மாதிரி தான் போடுறேன். ஏன்னா சீட்லேயே நம்ம பெருசாக இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க வீட்டு தேவைக்கு இருக்குது அப்படின்ட்டு. அதனால் இவங்க சேலரியை மட்டும் கொஞ்சம் சேமிப்பாக அப்படின்னா, அதுவும் இல்லாமல் இவங்க கோல்டு காயினாக சேவ் பண்ணுறாங்க. ஸோ ஜிஆர்டியில் தான் கோல்டு காயின் வாங்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2% வேஸ்டேஜ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இவங்களுக்கு திருநெல்வேலியில் இருக்க பீமாவில் இந்த ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டோம்ல, இந்த ஆஃபருக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நான் மார்னிங் போட்டேன் அப்படின்னா அப்பயே பார்த்துருக்காங்க. ஸோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க ஒரு 7 o'clock போல் ஷோரூம் போயிருக்காங்க. ஷோரூம் போயிட்டு அங்கே போய் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஆஃபர் அங்கே போட்டிருக்காங்க. ஸோ அது டிஸ்பிளேல பார்த்தா அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த போர்ட்லேயே போட்டிருப்பாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 2 பவுனுக்கு ஒரு நெக்லஸ் மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ அதை காட்ட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2 பவுனுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நெக்லஸ் மாதிரி எடுத்திருக்காங்க. அது அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராமுக்கு 300 லெஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே பார்த்தாலுமே 4800 அவங்களுக்கு லெஸ் ஆகிருக்கு. இப்போ ஒரு பவுனுக்குன்ற போது
ஒரு கிராமுக்கும் போது 300 வந்து லெஸ் ஆயிருக்கா. அது இல்லாமல் வந்து இவங்க கொஞ்சம் பழைய நகை வந்து வச்சுருக்காங்க. அந்த பழைய நகையுமே வந்து கொடுத்துட்டு கிராமுக்கு வந்து 150 வந்து கூடுதல். ஸோ அதுவுமே வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க. இவங்க ஏன் இப்போ வந்து இது வந்து பெருசாக சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஆடி மாதம் வாங்கியிருந்தோம் அப்படின்னா இந்த ஆஃபர் வந்து இருக்கும். அது 300 அந்த 200 ஆஃபர் அந்த இருக்கும். பட் கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றது ஒரு டவுட்லேயே வந்து அவங்க வந்து கையில் வந்து பணத்தை வச்சுருக்கோமே, அந்த பணத்தை என்ன பண்ணுறது அப்படின்னு, கையில் வச்சா செலவாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருந்தாங்க. ஸோ இப்போ பரவாயில்ல, ஆஃபர் இல்லாட்டியும் பரவாயில்ல, இந்த டைம்லேயே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தாங்களாம். ஸோ அந்த டைமில் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, பீமாவில் வந்து அவங்க இது வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணலை. ஸோ ஓகே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. போனப்போ வந்து அவங்களுக்கு கலெக்ஷன்லாம் நல்லா இருக்குது. எல்லாமே வந்து குவாலிட்டியாக வந்து இருக்குது. வெயிட்டுமே வந்து ஹெவி வெயிட்டு, லைட் வெயிட்டு, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து வச்சுருக்காங்க. அவ்வளோ சீக்கிரம் பிஞ்சு போகாது. ஸோ நமக்கே தெரியும்ல இந்த ஜுவல்ஸ் வந்து குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு. அது மாதிரி குவாலிட்டியாக இருக்குது. அதனால் நான் வந்து ஒரு 2 பவுன் வந்து வாங்கினேன் சிஸ். உங்களால் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். அது இல்லாமல் இப்போயே வந்து அந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 300 ஒரு கிராமுக்கு வந்து எனக்கு வந்து லெஸ்ஸாக இருக்குது. இப்போ நீங்கள் இந்த வீடியோ போடலை அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து ஜிஆர்டி இல்லைனா தங்கமயிலில் தான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா எனக்கு அங்கே தான் வந்து நான் வாங்கியிருப்பேன். இது வரைக்கும் வந்து நான் அங்கே தான் வாங்கியிருக்கேன். இங்கே பீமாவில் வந்து வாங்கினதில்லை. அதுவும் இல்லாமல் வந்து இங்கே பீமாவில் வந்து காயினுக்கு வந்து வேஸ்டேஜ் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லி தான் வந்து எனக்கு தெரியும். ஸோ இனிமேல் வந்து நான் காயின் வந்து பீமாவில் தான் வந்து வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதே வந்து 24 கேரட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 125 ரூபா மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே வந்து நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நம்மளால் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து இவ்வளோ பெனிஃபிட் இருக்கே, இவங்க இவ்வளோ அவங்க அவ்வளோ சந்தோஷமாக சொல்லும் போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த பில் எல்லாமே வந்து அனுப்புனாங்க. அப்புறமேட்டுக்கு அந்த நெக்லஸ் இருக்குல்ல, ஸோ அதையுமே வந்து அனுப்புனாங்க. இதெல்லாம் காமிச்சாங்க. இதனால தான் உங்களால் தான் எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்து சேவ் ஆகிருக்கு அப்படின்ட்டு. இது வந்து ஒரு நார்மலான விஷயந்தான். பட் அவங்களுக்கு வந்து அந்த டைமில் வந்து என்ன பண்ணுறதுனே தெரில. யாருமே அந்த ஆஃபர் வந்து போடவே இல்லை. இப்போ திருநெல்வேலியில் இருக்கேன், இந்த ஆஃபர் போட்டிருக்கேன். மற்ற ஊரில் என்ன ஆஃபர் இருக்கா பீமாவில் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் எங்கள் ஊரில் இருக்குதுன்னு நான் சொல்லி போட்டிருக்கேன். அது ஒருத்தவங்களுக்கு வந்து மேரேஜுக்கு, அவங்க வெட்டிங்க்கு அவங்களே வந்து நகை சேர்க்கும்போது நம்ம போடுற வீடியோ அவங்களுக்கு ஏதோ ஒரு இதில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல, அது பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க வந்து சூப்பர் தேங்க்ஸ் சொல்லி ஒரு 200 வேறு எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு வேண்டான்னு சொன்னேன். பட் அவங்க தான் வந்து கேட்காம நீங்கள் செஞ்சது வந்து எனக்கு பெரிய விஷயம் மேம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னாங்க. எனக்கே வந்து சிரிப்பாக தான் இருந்துச்சு. நான் என்ன பெருசாக பண்ணேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் அவங்க எனக்கு சொல்லும் போது உங்களால் எனக்கு 5100 வந்து லாபம் உங்களால் தான் எனக்கு கிடச்சிருக்கு. அது இல்லாமல் உங்களால் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு இந்த வீடியோவில் கிடச்சிருக்கு. இப்போ காயினுமே வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து வாங்கிக்கலாம். அது இல்லாமல் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி நான் போய் கேட்டேன். அவங்க வந்து அது மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது இல்லாமல் அதுக்கு ஃப்ரீ கிஃப்ட்டுமே வந்து இருக்குது. நான் எப்பவுமே உடனே சேஞ்ச் பண்ணிடுவேன். அப்படி இருக்கும்போது இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ட்டு வீடியோ வந்து போட்டிருந்தீங்களே, அதுவுமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் இனிமேல் என்னோடய ஜுவல்ஸை வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நான் பண்ணுவேன், உடனே மாற்ற மாட்டேன். ஆனால் இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு புதுசாக வந்து என்னோடய கல்யாணத்துக்கு வந்து தேவைப்படுது. அதனால் இந்த டைம்லேயே நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இல்லைனா நான் ஆடி மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கணும். அப்போ கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா நான் அந்த ரேட்டுக்கே தான் வாங்கியிருக்கணும். இப்போ வந்து கோல்டு ரேட் வந்து கூடிக்கிட்டே போயிட்டே இருக்குது. ஸோ அதனால் இந்த டைம்லேயே வந்து வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா எனக்கு இந்த டைமில் கோல்டு ரேட்டு கம்மியாக இருக்கும்போதும் வாங்கிட்டோம். அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராமுக்கு 300 வந்து லெஸ் பண்ணியே நம்ம வந்து வாங்கிட்டோம். அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாங்க, ஃப்ரீ புக்கிங் வந்து பீமாவில் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதனால் அவங்க ஒரு 1000 வந்து ஃப்ரீ புக்கிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஆடிப்பெருக்குக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம், ஏதாவது வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்திருக்காங்க, கோல்டு ரேட்டை. அப்போ அவங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது 9100. ஸோ அந்த கோல்டு ரேட்டுக்கு தான் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா கோல்டு ரேட் வந்து கூடிக்கிட்டே போயிட்டே இருக்குது. குறையவும் வாய்ப்புகள் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஆடிப்பெருக்குக்கு எப்படி இருக்குதுன்னு தெரில. ஸோ பார்ப்போம்.
நான் இது வரைக்கும் வீடியோ ஏன் போட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் வந்து நான் வந்து டவுன் ஆகியிருக்கேன். நல்லா போட்டுப்போம், அந்த வீடியோ வந்து வியூஸ் போகும்னு நினைப்பேன். பட் வந்து வியூஸே வந்து போகாது. அப்போலாம் வந்து ரொம்ப டல்லாக இருக்கும். அது ஒரு நம்ம ஒரு 9 மந்த்து பேபியை வந்து நம்ம வச்சிட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது வீடியோ போட்டும் நமக்கு வியூஸும் வர மாட்டுது. இன்னும் வந்து சேலரியை நம்ம எடுக்கலை, இன்னும் யூடியூப்லேருந்து ஒரு இன்கமும் வாங்கலை. அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்கு வீடியோலாம் போட்டுட்டு அப்படின்னு எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும். ஏதாவது ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அதுக்குள்ளே சம்பளம் வரணுமே அப்படின்ற மாதிரி இருக்கும் தானே, எல்லாருக்குமே காமனாக இருக்கும். பட் நம்ம ஒரு குழந்தைய வச்சுட்டு நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம சொல்கிறோம். இதில் யாரெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த ஏதாவது ஆஃபர் இருந்துச்சுன்னா சொல்லுவாங்க. நம்ம சப்ஸ்கிரைபரே நமக்கு சொல்லுவாங்கப்பா, ஜிஆர்டிலாம் வந்து ஸ்கீம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, போத்தி சொன்னமங்களில் சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபரே சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், அப்புறம் எங்கள் அண்ணன், ஸோ எங்கள் அண்ணே அவங்களாம் சீட்டு போடுறாங்களா, ஸோ அவங்களாம் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி ஸ்கீம் வந்து மாறுது, இல்லைனா இதில் இந்த ஆஃபர் போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து எனக்கு ஷேர் பண்ணி விடுவாங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அதை வச்சு தான் நான் வந்து ஒவ்வொன்றிலையும் வந்து உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வந்து நான் சொல்கிறேன். பீமாவில் பார்த்திங்க அப்படின்னா யதார்த்தமாக வந்து நான் போனேன். என்னோடய வளையல் வந்து இதாகிடுச்சுல, ஸோ அது வந்து மாற்றலாம், அப்படியே ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போனேன். அதில் தான் அந்த வீடியோ எடுத்து நான் போட்டேன். ஸோ நம்ம போடுற வீடியோ வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதனால் அவங்க வந்து மணி வந்து நான் சேவ் பண்ணியிருக்கேன், அதனால் உங்களுக்கு ஒரு 200 ருபீஸ் வந்து நான் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்குது. ஓகே, இப்படியும் ஒரு நமக்கு சப்ஸ்கிரைபர் வந்து இருக்காங்க, இப்படியும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு, என்ன சொல்கிறதே எனக்கு தெரியல. இந்த மாதிரி அவங்க மெசேஜ் பண்ணதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ இதாக இருக்கும். நான் சொன்னேன், இந்த கிராப் பண்ணி நான் சென்ட் பண்ணுறேன், யூடியூப்பில் போடுறேன் மேம் அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் நீங்கள் போடாதீங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டனால நான் எதுவும் போடலை. பட் எனக்கு இது வந்து ரொம்பவே எனக்கு வந்து நம்ம இவ்வளோ நாள் நம்ம வீடியோ போடுறோமே, அதனால் நமக்கு என்ன யூஸ் அப்படின்ற மாதிரி நம்ம யோசித்தோம் அப்படின்னா எனக்கு இது போதும். ஸோ இந்த சப்ஸ்கிரைபரோட கமெண்ட்டு எனக்கு இதுவே வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது, நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்றது எனக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு டைமும் வந்து நம்ம சோர்வாக எதுக்கு வீடியோ போட்டுட்டு நான் இந்த மாதிரி எதுக்கு எழுதிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பிள்ளைய வச்சுட்டு நமக்கு வாய்ஸும் கொடுக்க முடியாது. ஸோ அது எல்லாமே இருக்கும். அப்படி இருந்துமே நான் வந்து வீடியோ போடுவேன். நமக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்மளால் 4 பேர் வந்து சேவ் பண்ணுறாங்கனால ஓகே அப்படின்னு நானே நினச்சிக்குவேன். இவங்க ஒருத்தவங்க வந்து இவ்வளோ சேவ் பண்ணியிருக்கேன், அதனால் உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்பவே இந்த ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அவங்களோட மேரேஜ் லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி மனசு வராது. ஸோ அவங்க பாட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணிடலாம். பட் எனக்காக வந்து அவங்க வந்து இந்த வீடியோ வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இதனால் நான் இவ்வளோ அமௌண்ட் வந்து நான் சேவ் பண்ணியிருக்கேன்ற போது ரொம்பவே வந்து சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அது இல்லாமல் ஆச்சரியமாக இருந்துச்சு, இப்பயும் வந்து நமக்கு சென்ட் பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே, இதை தான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து என்னை நானே வந்து பெருமைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நான் சொல்லலை. எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு, யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சது உங்கள்கிட்ட தானே, ஸோ அதனால் உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணேன். உங்களோட கமெண்ட்ஸ் எதுனாலுமே வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு நான் போடுற வீடியோ வந்து பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப இந்த வீடியோ ஷேர் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்னோடய சந்தோஷத்தை வந்து உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, வேற ஒரு வீடியோவில் வந்து நம்ம சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.